உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமோ பங்கஜம் நக்கனமோ குலகவசம் தகராத பாதம் நவரசம் தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நானும் கேட்கிறேன். நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன். தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நான் கேட்கிறேன். நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன். அன்பால் தானே நான் கேட்கிறேன். நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன். உனக்காக காத்திருந்த உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். ஏன் சாத்தி என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு. தலைப்புக்குள்ள நான் போகல. ஏன் தெரியுமா? தலைப்புக்குள்ள போயிட்டோம்னா அடுத்து சொல் எடுத்து சிலம்பம் ஆடக்கூடியவர்களுக்கு அது ஒரு இக்காக அமைந்து விடும். அந்த இக்கண்ணாவை விடக்கூடாது என்பதற்காக நான் மிக நேர்த்தியாக இந்த முன்னுரையை வைக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எது காரணம், எந்த பண்பு காரணம் என்பது தலைப்பு. பணிவா துணிவா? பணிவுடன் இருந்தால் வெற்றி பெறலாமா? துணிவுடன் இருந்தால் வெற்றி பெறலாமா? இதுதான் இன்றைய களத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பொருள். இதோ ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் வரைக்கும் இந்த சொல் போய் சேர்ந்தால் பட்டிமண்டபம் ஜெயித்ததாக பொருள். அந்த குழந்தையை மனதில் வைத்துக் கொண்டு நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுதல் அப்படிங்கிறதுக்கு எது அவசியம்? பணம் அவசியமா? பணம் இருந்தா ஜெயிச்சிடலாமா? பதவி அவசியமா? பதவி இருந்தால் ஒருவர் வெற்றி பெற்றதாக அர்த்தமா? எது? அதிகாரம் இருந்தால் எது வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது? இதுதான் கேள்வி. நேற்றைய தினம் நான் ஒரு 7 வயது சிறுவனை சந்திச்சேன். அந்த 7 வயது சிறுவன் உரி அடிப்பீங்கல்ல பொங்கல் நாள்ல, உரி அடிக்கிறதுல பரிசு வாங்கிட்டான். அவனை கூப்பிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் அடிக்க முடியல, எப்படி அப்பா உரி அடிச்சேன்னு கேட்டேன். அந்த குழந்தை தந்த பதிலை சொல்லுகிறேன். அந்த குழந்தையின் பெயர் ராஜராஜன் என்பது. ராஜராஜன் என்கின்ற 7 வயது குழந்தை என்னிடத்தில் சொன்னதை நான் அப்படியே சொல்லுகிறேன். அந்த பையன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, உரி அடிக்கிறேன், கையில கொம்பு கொடுத்துட்டாங்க, அது ஒரு முறை அடிச்சிட்டோம்னா முடிஞ்சது, கையில இருந்து பிடுங்கிடுவாங்க, ஒரு வாய்ப்பு தான்.
அந்த நடத்துறவர் வாயில விசில் வச்சிருக்கார். விசில ஊதி ஊதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போன்னு சொல்றார். கூட்டத்தில் பெரும் கூச்சல். யாராலும் அந்த உரி அடிக்க முடியல. அந்த பையன் அடிச்சிட்டான். எப்படிடா அடிச்சன்னு அவன் அடிச்ச உடனே கூப்பிட்டு கேட்கிறவன் சொல்றான், கூட்டத்துல எங்க அம்மா குரல் கேட்டுச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, யார் பேச்சையும் கேட்காத தம்பி, என் பேச்ச மட்டும் கேளு, நீ லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ, நில்லு, நிமிர்ந்து பாருன்னு எங்க அம்மா பேசுறாங்க. நான் கேட்டேன். காதல வந்து அவர் விசில் ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான குரல் என் காதல சேர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா குரலையும் எல்லா விசிலையும் கீழே போட்டுட்டு எங்க அம்மா குரலை மட்டும் நான் கேட்டேன், எடுத்தேன், அடிச்சேன், உரி விழுந்துருச்சுன்னா. இந்த கவனம் இருக்குல்ல, எவ்வளவோ குரல்கள் ஒலித்தாலும் யார் பேச்சை கேட்பது, யாருக்கு பின்னால் போவது என்கின்ற தெளிவு ஒருவனுக்கு இருக்கின்ற பொழுது வெற்றி அடைவதிலிருந்து யாராலும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். துணிவு கொள்ளுங்கள், பணிவோடு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள், துணிச்சலோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். எதுவாரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம் என்றான் பாரதி. என்ன வார்த்தை! அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், கடற் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய தமிழர் இனம் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள். காதல் வீட்டில், வீரம் வெளியில், சமூகத்தில். சமூகத்தில் நீங்கள் களமாடுங்கள், துணிச்சலோடு இறங்குங்கள், அப்பொழுதுதான் வெற்றி நமதாகும். பணிவோடு வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதனை கற்றுக்கொள்வதற்கு சூழலை அமைத்து தாருங்கள். நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன என்கின்ற ருசி நமக்கு கிடைக்கும் என்பதற்காக பணிவோடு வாழ்க்கையை கற்றுக்கொண்டு துணிச்சலோடு வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்ப்பை மனதால், மொழியால், புத்தியால் தந்து அமைகிறோம். நன்றி, வணக்கம். தமிழினத்தின் அத்தனை சொந்தங்களுக்கும் தலை நிமிர்ந்த தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த அற்புத தமிழ்ச்சங்கத்தின் மூலம், அருணை தமிழ்ச்சங்கத்தின் மூலம் அனைத்து கவிஞர்கள் சார்பிலும் அரங்கு நிரம்ப தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மேடைக்கு நான் வர காரணம், அவர்தான் திருவண்ணாமலையின் வாரணம். மாண்புமிகு மந்திரி, மந்திரி என்றாலும் தமிழ் என்றால் அவர் குழந்தை மாதிரி. திருவண்ணாமலைக்கு அருகே ஒரு செஞ்சி கோட்டை என்றால் திருவண்ணாமலை எப்போதுமே எங்கள் அண்ணனின் கோட்டை தான். அவர் உள்ளம் என்றுமே மலரும் ஊதா பூவா. தமிழ் இருக்க அவர் இதயம் வேறு எதன் மீதும் தாவா. அடித்த ஆழி மழையில் திருவண்ணாமலையே மாறியது தன்னந்தனி தீவா. கொஞ்ச நாளைக்கு முன்னால அடித்த ஆழி மழையில் திருவண்ணாமலையே மாறியது தன்னந்தனி தீவா. அந்த தீவை 3 நாளில் மீட்ட மோவா இந்த ஏவா. மாண்புமிகு அமைச்சர், மானமிகு மரத்தமிழர், எங்கள் ஆருயிர் அண்ணன், மதிப்புக்குரிய என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற அற்புத பெருந்தகை திரு ஏவா வேலு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய எங்கள் எல்லோரும் சார்பிலும் மரியாதையான வணக்கங்களை தெரிவித்து, கவிதை காணும் இடமெங்கும் கிடைக்கும் ஒரு அற்புத பரம்பொருள். நீங்களே பார்ப்பீர்கள், உச்சி வெயிலில் உழைப்பாளி, உருக்கும் தார்ச்சாலை, செருப்பில்லாத பாதம், அங்கே தேடுங்கள் கவிதை கிடைக்கும். முத்து பல்வரிசை, மூத்திரம் கூட பன்னீர்தான், தத்தும் தவழும் நடை, கை குழந்தையின் வாய் எச்சில், அங்கே தேடுங்கள் கவிதை கிடைக்கும். அர்ச்சனை சீட்டு, அலங்காரம் பூஜை, 3 வேளையும் பால் தயிர் புளியோதரை படையல், எல்லாம் செய்கிற பக்தன், பதிலுக்கு எதுவும் செய்யாத கடவுள், அங்கே தேடுங்கள் கவிதை கிடைக்கும். வீடு திரும்பும் மகன், விழித்தே கிடக்கும் தாய், பசி விரிக்கும் தட்டு, அதில் கைப்பிடி சோற்றை இட்டு மகன் பசியாரும் அழகை பார்த்தே பசியாறுவாள் அன்னை, அங்கே தேடுங்கள் கவிதை கிடைக்கும்.
காரணம், கவிதைக்கு தமிழ் என்பதே பூரணம். யாரும் பேசாத ஒரு மொழி உண்டு, சமஸ்கிருதம். அழகியலை பேசுவதற்கே ஒரு மொழி உண்டு, அரபு. ஆளுமைக்கு ஒரு மொழி உண்டு, ஜெர்மன். பக்தி, கவிதை, வர்த்தகம், ஆளுமை என அத்தனைக்கும் சேர்த்துமான அகிலத்தின் மொழி எம்மொழி, அதுவே நம் செம்மொழி. தமிழ் என்பது பேச்சு மொழி அல்ல நண்பர்களே, அது மூச்சு மொழி. சொல்லி பாருங்கள். ஆ மூச்சு வெளியே வரும், ஆ மூச்சு வெளியே வரும், அக் மூச்சு வெளியே வரும். ஒலி மூச்சை வெளியிட்டு பொருள் மூச்சை உள்ளிடுக்கு உயிர் மூச்சாய் மாறும் மொழிதான் தமிழ். உலகத்தில் இன்னைக்கு காலையில் முளைத்து மாலையில் இறந்து போன மொழிகள் உண்டு. ஆனால் பனை ஓலையில் செழித்து சேட்டிலைட் சாலையில் நடக்கும் சத்தான ஒரே மொழி நம்முடைய செம்மொழி மாத்திரமே. மண்ணை தோண்டினால் மொழி கிடைக்கும் வீடு நம் தாய் திருநாடு. இன்னைக்கு இலக்கியம் என்பது தெரியுமா? என்ன என்பது தெரியுமா? சங்ககால தமிழனின் சாஃப்ட்வேர் தான் இலக்கியம். பனை ஓலை என்பது என்ன தெரியுமா? பண்டை தமிழனின் சிம் கார்டு. எழுத்தாணி என்பது என்ன தெரியுமா? ஆதி கவிஞனின் பென்டிரைவ். கல்வெட்டு என்பது என்ன தெரியுமா? நம் பாமர பாட்டன்களின் ஹார்ட் டிஸ்க். உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18, முதுகெலும்பு 12, நெஞ்செலும்பு 18. தமிழ் உடம்போட எப்படி உடன்படுகிறது பாருங்கள். அந்த தமிழை முழுமை செய்வது பலர் அரங்கத்தில், பெருமை செய்வது இப்படிப்பட்ட கவியரங்கத்தில். எங்கள் கவியரங்கத்தின் தலைப்பாக மனிதனின் கையில் எனும் கவியரங்கின் மடை திறக்கிறது, எங்கள் படை நடக்கிறது. மனிதனின் கையில், அதுவும் எப்படி? நவீன மனிதனின் கையில். தலைப்பை படித்த உடனே என் நண்பன் கேட்டார், அது என்ன நவீன மனிதன் என்று. அன்பே உலகம் என்பவன் மனிதன், அறிவியலே உலகம் என்பவன் நவீன மனிதன். மரம் வைத்தவன் மனிதன், அதில் நிழலுக்காக மட்டுமே நிற்பவன் நவீன மனிதன். வாழ்க்கை நாடகத்தில் நடிக்க தெரியாமல் தோற்பவன் மனிதன், அதில் சிறந்த நடிகராகி ஜெயிப்பவன் நவீன மனிதன். தனக்குள்ளே இருக்கும் குப்பையை தானாய் சுத்தம் செய்து கொள்பவன் மனிதன், தன் வீட்டு குப்பையை அடுத்த வீட்டுக்கு தள்ளி விடுபவன் நவீன மனிதன். கோபம் வந்தால் முறைப்பவன் மனிதன், அந்த கோபத்தை பத்திரமாய் சேர்த்து அதை பழிவாங்கும் பாத்திரமாய் மாற்றுபவன் நவீன மனிதன். இப்படி சொல்வதால் நவீன மனிதனை நீங்கள் குற்றவாளியாக நினைக்காதீர்கள். நீங்கள் நவீன மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் யாராவது நவீன மனிதனை பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயம் தினம் தினம் பார்க்கிறீர்கள். அன்றாடம் உங்கள் கண்ணாடியில், வீட்டு கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பது எல்லாமே நவீன மனிதர்கள் தான். ஆம், நாம் தான் அந்த நவீன மனிதர்கள். டைனோசர் காலத்திலேயே மனிதர்கள் எல்லாம் செத்து போய்விட்டார்கள். இப்போது உயிரோடு இருப்பதெல்லாமே நவீன மனிதர்கள் தான். என்ன ஒன்று, நம்மில் பலர் அவ்வப்போது மனிதர்களாக மாற முயற்சித்துக் கொண்டிருக்கும் நவீன மனிதர்கள். நவீன மனிதன் பாவம், அவன் தேவை சிலவே. ஒரே ஒரு மனைவி, 1 or 2 பிள்ளை, 2-3 அறை கொண்ட வீடு, 2 சக்கர வாகனத்தை 4 சக்கரமாக்கும் நாளெல்லாம் முயற்சி, கொஞ்சம் சினிமா, கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் சர்க்கரை வியாதி, கொஞ்சம் ஆன்மீகம், 4ம் கலந்தால் இவன் தான் நவீன மனிதன். நவீன மனிதன் மேல் எனக்கு கோபமே வருவதில்லை, பாவம்தான் வருகிறது. நன்றாக இருப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து நன்றாக இல்லையே என்று உணரும் போது நரைத்து போய்விடுகிறது நவீன மனிதனுக்கு. நாளை மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக இன்று நலமுடன் இருப்பவன் மனிதன், நாளை சந்தோஷமாக வாழ்வதற்காக இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவன் தான் நவீன மனிதன். அந்த நவீன மனிதன் கையில் பேனா, சாட்டை, அலைபேசி, பணம், இந்த 4 பொருட்கள் கிடைத்தால் என்னாகும் என்பதே இக்கவியரத்தின் எண்ணமாகும். அருணை தமிழ்ச் சங்க தமிழர் திருநாள் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருணை தமிழ்ச் சங்க செயலாளர் வே ஆல்பர்ட் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராமபிரதீபன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். ஊரக உள்ளாட்சித்துறை திட்ட இயக்குனர் திரு மணி அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள்.
நாகராஜன் அவர்களுக்கு மருத்துவர் ஏவ கம்பன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். மா சின்ராஜ் தலைவர் அருணகிரிநாத மணிமண்டப அறக்கட்டளை அவர்களுக்கு தலைவர் ஏவ கம்பன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். புலவர் ஆறுமுகம் கம்பன் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு டாக்டர் ஏவாவை கம்பன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். இலக்கிய தென்றல் பா கண்ணன் திருக்குறள் பேரவை அவர்களுக்கு தலைவர் ஏவாவை கம்பன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். வி தனுசு அருணகிரிநாதர் விழா குழு அவர்களுக்கு ஏவாவை கம்பன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்னிட, சந்தனம் குங்குமம் நெஞ்சில ஒட்டிட. கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்னிட, சந்தனம் குங்குமம் நெஞ்சில ஒட்டிட. வாடிவாசல் திறந்திருச்சு பாரு 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 பாரு, வீரத்தால பேரெடுத்த ஊரு 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 ஊரு, மானமுள்ள சாதிசனம் யாரு 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 யாரு, நாங்க தானு பாஞ்சு வந்து கூறு 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 கூறு. கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தம்புல நின்றிட, சந்தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட. கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தம்புல நின்றிட, சந்தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட. வாடிவாசல் திறந்திருச்சு பாரு 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 பாரு, வீரத்தால பேரெடுத்த ஊரு 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 ஊரே. அண்ணா மைக் கொஞ்சம் வாலிபம் வச்சுக்கணும், நல்ல வாலிபம். மண்ணுல வித விதைக்க மாட்டையே நம்பி நிற்போம், தெய்வமாத தொழுது நெத்தியில பொட்டு வைப்போம். மண்ணுல வித விதைக்க மாட்டையே நம்பி நிற்போம், தெய்வமாத தொழுது நெத்தியில பொட்டு வைப்போம். ஏராட்டம் ஆடிருந்தா இலையே இல்லையடா, நாடாண்ட ராசனுக்கும் மாடுதா செல்வமடா, மாமதுரை சீமையில மறிக்கொழுந்து வாசம், மன்னாதி மன்னர் மூலம் மறையாத பாசம். பகச்சா வாழடுக்கும் பசிச்சா சோறு தரும், அனச்சா செய்த அன்பு செய்ய ஓடி வரும். கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்றிட, சந்தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட. பெத்தவள மனசுக்குள்ள கோயிலா கட்டி வைப்போம், கொண்டவள குணமறைஞ்சு புள்ள குட்டி பெத்தெடுப்போம். பெத்தவள மனசுக்குள்ள கோயிலா கட்டி வைப்போம், கொண்டவ குணமறைஞ்சு புள்ள குட்டி பெத்தெடுப்போம். ஏமாத்து பேர் வழிகள் ஆனதே இல்லையடா, போராட்டம் என்னவென்று கண்டதுங்க வம்சமடா, நீதியத நில நிறுத்த வந்த கற்பு கரசி, சோதனைய கண்ட பின்னும் நின்னா பின்ன வரசி. நினைக்கும் அத்தனையும் பறிக்கும் பூமி இது, கொதிக்கும் வெயிலையும் உழைக்கும் கூட்டம் இது. கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட, அண்ணனும் தம்பியும் தம்புல நின்னிட, சந்தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட. வாடிவாசல் திறந்திருச்சு பாரு 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 பாரு, வீரமுள்ள சாதிசனம் யாரு 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 யாரு. கொம்புல கொம்புல சல்லிய கட்டிட, சொந்தமும் பந்தமும்
தெம்புல நின்னிட. நன்றி நன்றி நன்றி. இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பனுடைய பண்பு வணக்கங்கள். ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அருணை தமிழ் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்து, இந்த ஆண்டு முதல் முறையாக 4 விருதுகளோடு சேர்த்து சமூக நீதி காவலர்களுக்கான முத்தமிழர் கலைஞர் விருதை முதலாக அருணை தமிழ்ச்சங்கம் அறிமுகம் செய்கின்றது. அடிநேக்கு வாய்ப்பு அளித்ததற்கு தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி. தமிழ் தொண்டு ஆற்றி மறைமலை அடிகளார் விருது பெறுபவர் திருக்குறள் காமராசு அவர்கள். அவர்களுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். பொதுத்தொண்டு ஆற்றி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது பெறுபவர் முனைவர் தி ஹேமமாலினி அவர்கள். தி ஹேமமாலினி அவர்களுக்கு ஐயா திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். கலைத்தொண்டு ஆற்றி கலைவாணர் NSK விருது பெறுபவர் இயக்குனர் பாரி இளவழகன் அவர்கள். திரைப்பட இயக்குனர் பாரி இளவழகன் அவர்களுக்கு ஐயா திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஆன்மீக தொண்டு ஆற்றி கிருபானந்த வாரியார் விருது பெறுபவர் திருமிகு அப்துல் ரஹ்மான் அவர்கள். திருமிகு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு ஐயா திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அருணை தமிழ் சங்கத்தின் சார்பாக முதலிலே எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த வரலாறு உண்டு. அந்த வரலாற்றிலே சங்கம் வைத்து வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. சேரர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன், சோழர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன். ஆனால் இதில் விஞ்சி நிற்பது பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை அதிகமாக வளர்த்திருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த சான்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை மதுரை மாநகரில் தொடக்கி வச்சு அந்த சங்கத்தை வளர்த்தவர் பாண்டித்துரை தேவர். அப்படி வரலாறு சொல்லுகிறது. அத்தகைய வரலாறுக்கு சொந்தமான மண்ணிலிருந்தான் நம் சிறப்பு விருந்தாக இருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அங்கிருந்து நம் மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையை பற்றி பல வகையிலே பல பேர் பேசுகிறார்கள். எங்களை போன்ற பகுத்தறிவாளர்கள் அடையாளப்படுத்துவது என்பது திருவண்ணாமலை வேறு. இது முழுக்க ஆன்மீக பூமி. இது திருவண்ணாமலை என்று எண்கோன் வடிவத்தில் அமைந்த ஒரு நகரம், கோவில் நகரம், ஆன்மீக நகரம், மலைநகரம் என்று இப்படி பார்க்கிறார்கள். இந்த நாட்டுப்புற கலைஞர் இசைக்கு முன்னால் இங்கே நம்முடைய கலைக்கு அடிப்படையாக இருந்தது கூத்து. அதனால்தான் ஆண்டாண்டு நாம் அந்த தெருக்கூத்தை விடுவதே இல்லை, அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த கூத்திலே அவர்கள் பேசிய அந்த வசனங்களை எல்லாம் கண்டோம். இங்கே முன்னோர்கள் பேசிய வசனம் அது. திருவண்ணாமலையை பெருமைப்படுத்துகிற பொழுது இப்படி பேசுகிறார்கள். கிருதாயுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும், பல யுகங்களை அழியாத மலையாக இந்த திருவண்ணாமலை இருந்ததாக ஆன்மீக பெருமக்கள் அப்படித்தான் இதை குறிப்பிடுகிறார்கள். ஆக அழியாத மலையாக திருவண்ணாமலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் துவக்கியிருக்கிற இந்த அருணை தமிழ் சங்கம் என்பது அழியாத சங்கமாக இந்த திருவண்ணாமலையில் நிலைத்து பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. 2ஆம் நூற்றாண்டில் முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை சமணர்கள் மதம்தான் இந்த பகுதியில் நீடித்திருந்தது. தமிழ்நாட்டை விட சமணர்களுடைய பல்வேறு அடையாளங்கள் நமக்கு தெரியும். சேத்துப்பட்டு, போலூர் போன்ற பகுதியில்
நம்முடைய மாவட்டத்தில். ஆக 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சமணர்களுடைய தாக்கம் இந்த பகுதியில் இருந்திருக்கிறது. சைவக்குறவர்கள் என்று சொல்லப்பட்ட 4வர்களிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர் ஆகிய 3வரும் இயற்றிய திருத்தலங்கள் பாடியது தான் தேவாரம் என்று சொன்னோம். மாணிக்கவாசக பெருமான் பாடிய பாடல்களை திருவாசம் என்று அழைக்கப்பட்டது. தமிழ் கடவுள் என்று நம்மால் பெருமைப்படுவது முருகன். ஆந்திராவுக்கு அந்தாண்ட போனீங்கன்னா வட தேசத்தில் வட மாநிலங்களில் முருகர் தெரியாது. வெளிநாட்டுக்கு தெரியும், லண்டனுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள். வட இந்தியாவிலே முருகன் தமிழ் முருகன் பெயரை யாரும் பெருமைப்படுத்துவதில்லை. ஆனால் தமிழ்கடவுள் முருகன் திருக்கோயில்களிலே அருணகிரியார் பாடிய பாடல் தான் திருப்புகழ் என்று சொல்லுகிறோம். அவர் காலம் என்பது 15ஆம் நூற்றாண்டு. அந்த 15ஆம் நூற்றாண்டில் திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாத பெருமான். இன்னும் நான் வெளிப்படையாக ஒற்றுக்கொள்ள வேண்டும், அது நான் ஒற்றுக்கொண்டால் தான் சரியாக இருக்கும். 20, 21, இந்த காலகட்டங்களில் தமிழை திராவிட இயக்கம் வளர்த்திருந்தாலும் 20 வரை தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கியத்தையே சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் சான்றுகள் கூறுகிறது. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் 16,000 பாடல்கள். அதில் நமக்கு கிடைக்கப்பட்டது 1307 குறள்கள். அதிலும் குறிப்பாக இதை சொன்னால் சிறப்பு விருந்தினருக்கு பிடிக்கும் என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். அதில் 1088 பாடல்கள் தான் சந்தம் அமைத்து அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அப்படி பாடிய அவரை வித்தார கவி என்கலாம், மதுர கவி என்கலாம், ஆசு கவி என்கலாம், நாவுக்கரசர் நாவலர் என்கலாம், இசை ஞானியர் என்று சொல்லலாம், தாள செல்வர் என்று கூட அவரை குறிப்பிடுகிறார்கள். இயல் இசை நாடகத்தன்மை உள்ளதால் அவரை முத்தமிழ் அரசு என்று கூட எங்கள் பகுதியில் அவரை நாங்கள் குறிப்பிடுகிறோம். சந்த கவிதை தலைவர் அருணகிரிநாதர். அவர் வாழ்ந்த திருவண்ணாமலைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து இங்கே வருகை பெருந்திருப்பது நமக்கு பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. நவதானியங்களை 9 என்பது தீர்மானித்தவன் நிர்மாணித்தவன் தமிழன். திசைகளை 8ஆக பிரித்தவன் தமிழன். இசையை 7ஆக கொடுத்தவன் தமிழன். சரி கம பத நிச. நிலத்தை 5ஆக பிரித்தவன் தமிழன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று. காற்றை 4ஆக பிரித்திருக்கிறான் தமிழன். தென்றல் வாடை கோடை கொண்டல் என்று 4ஆக பிரித்திருக்கிறான். வாழ்க்கையை 2ஆக பிரித்திருக்கிறான். அக வாழ்க்கை புக வாழ்க்கை என்று 2ஆக பிரித்திருக்கிறான். நம்முடைய மொழியை 3ஆக பிரித்திருக்கிறான். ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3ஆக பிரித்திருக்கிறான். அந்த 3ஐயும் ஒன்றாக அந்த 3ஐயும் ஒன்றாக அடையாளம் கண்டவன் தமிழன், தமிழ்நாட்டுக்காரன். அந்த அடையாளத்தினுடைய மொத்த ஒருவன் தான் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கலைஞர் நான் இங்கே குறிப்பிடுவதற்கு அவரின் அன்பால், அவரின் அரவணைப்பால், அவரால் பட்டம் சூட்டப்பட்டவர் தான் கவி பேரரசு வைரமுத்து என்று பட்டம் சூட்டப்பட்டவர் தான் கலைஞரால் இங்கே வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நானும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். என் திரைப்படத்திற்கு ஒரு பாடலை வைத்து நான் எழுதியிருக்கிறேன். இவர் பாடலும் எனக்கு இடம்பெற்றிருக்கிறது. அது தொலைக்காட்சியிலே, கலைஞர் தொலைக்காட்சியை நான் எடுத்த ஒரு தொலைத்தொடருக்கு இவர் பாடலும் நான் பெற்றிருக்கிறேன்.
ஆனால் இத்தனை கவிஞரையும் பார்த்திருக்கிறேன். புலமை பித்தன் பல பேருக்கு நினைவு இருக்காது. எனக்கு நண்பராக இருந்தவர் அவர். இலங்கை தமிழர்கள் விஷயத்திலே நானும் அவர் ஒன்றாக பணியாற்றிய காலங்கள் ஒரு காலம் உண்டு. புலமை பித்தன் நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்கிற திரைப்படத்தில் அவருடைய பாடல் தான் நான் வைத்தேன். ஆனால் அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அயர்ந்து போகிறேன். நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். 6000க்கும் மேற்பட்ட பாடலை எழுதிய பெருமை நம்முடைய சிறப்பு விருந்தினை மட்டும்தான் சாருகிறது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற பல்லவி எழுதிய அவர் தான் காரணம். நிறத்திலே நானும் அவர் ஒத்து போகிற கருப்பு. கருவாச்சி காவியம் என்பது எனக்கு பிடித்த காவியம். அந்த கருவாச்சி காவியம் எழுதிய கருப்பு வைரம்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். ஆக இப்படிப்பட்ட நம்முடைய மண்ணை சார்ந்த பெருமைக்குரியவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து எங்கள் தமிழ் சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பு தலைவனால் அன்போடு கவி பேரரசு என்று அவர் வாயால் சொல்வதை நான் பக்கத்திலிருந்து மகிழ்ந்து கேட்டவன் நான். அப்படிப்பட்ட கவி பேரரசு நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை சொல்லி வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த மேடை அமைத்ததிலிருந்து சாதனையாளருக்கு வழங்கும் வரை இதில் கிட்டத்தட்ட 19 தம்பிமார்கள் இதில் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அளவில் என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அருணை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா திரு ஏவா வேலு அவர்கள் திரு கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஐயா திரு ஏவா வேலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் முடிந்தது, நீங்கள் கலையவில்லை. பறை இசை முடிந்தது, நீங்கள் கலையவில்லை. இசைத்தமிழ் முடிந்தது, நீங்கள் கலையவில்லை. நாங்கள் பறை இசை கேட்க வந்தவர்கள் அல்ல, தமிழ் மறை இசை கேட்க வந்தவர்கள் என்று அமர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் இசைத்தமிழ் கேட்டுவிட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல, இயற்றமிழுக்காக காத்திருக்கிற கூட்டம் என்று நீங்கள் ஆடாமல் அசையாமல் உங்கள் செவிகளை இந்த ஒலிபெருக்கி கொடுத்து விட்டு உங்கள் கண்களை பேச்சாளன் கண்களோடு மோதவிட்டு உங்கள் இதயத்தை தமிழின் செவிகளுக்கு அருகில் வைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, உங்களுக்கு நான் தனிப்பட்ட ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு நாள் தயாரிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த கூட்டம் தமிழ் கேட்க காதல் கொண்ட கூட்டம், கலைய மாட்டோம் என்கிற கூட்டம் ஆண்டாண்டு காலமாக தயாரிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த கரவொலியோடு இந்த தமிழ் மக்கள் இந்த இடத்திலே குழுமி இருப்பார்கள். 18 ஆண்டுகளாக நீங்கள் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக தமிழ் மக்களை தயாரித்திருக்கிறீர்கள். அந்த தயாரிப்பு தான் எங்களை போன்றவர்களை இங்கே தமிழ் பேச வைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு மீண்டும் என் பாராட்டுக்கள். எவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு குட்டி மாநாடு என்று நான் திகைத்து நிற்கிறேன். இந்த மாநாட்டை கட்டி காக்கக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் ஏவா வேலு அவர்களுக்கே உண்டு. நண்பர்களே, 2 முதலமைச்சர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். அந்த 2 முதலமைச்சர்கள் யார்? சாதாரண ஆளா? என் தமிழ் ஆசான், முத்தமிழ் அறிஞர், ஐந்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் ஏவாமலே பணி செய்கிற வேலு ஏவா வேலு என்று கொண்டாடப்பட்டவர் நம்முடைய ஏவா வேலு அவர்கள். இன்றைய முதலமைச்சர், திராவிட ஆட்சியின் நாயகன்,
நல்லாட்சி நாயகன் நம்மரும் சகோதரர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். ஏ வா என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஏ என்ற சொல்லுக்கு எதிலும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், வா என்ற சொல்லுக்கு வல்லவர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எதிலும் வல்லவர் ஏவா வேலு என்று தளபதியால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய ஏவா வேலு அவர்கள். அது மாத்திரமல்ல தோழர்களே, கணிப்பொறி இல்லாமல் இனி இந்த உலகம் நகராது. கணிப்பொறிதான். முன்பெல்லாம் படித்தவன் படிக்காதவன் என்று 2 வர்க்கம் உண்டானது. இப்போது எப்படி தெரியுமா? கணிப்பொறி கற்றவன் கணிப்பொறி கல்லாதவன் என்று 2 வர்க்கம் இருக்கிறது. ஆகவே தோழர்களே, கற்றவன் கல்லாதவர் என்பதை கணிப்பொறி கற்றவன் என்று ஆக்கிவிட வேண்டும் என்று ஏவா வேலு அவர்கள் நினைக்கிறார், துடிக்கிறார். மாணவர்களை அழைத்து கணிப்பொறி கற்றுக்கொள்ளுங்கள், நான் இலவசமாக கணிப்பொறி கற்றுத்தருகிறேன் என்று இந்த மாவட்டத்தை தன் தோள்களிலே ஏற்றி முன்னேற்றி கொண்டிருக்கிறார் ஏவா வேலு அவர்கள். நினைத்ததை முடிப்பவன் என்று ஒரு படம் எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த நினைத்ததை முடிப்பவர் இன்று யார் தெரியுமா? ஏவா வேலு அவர்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. நினைத்ததை முடிப்பவர் என்றால் ஒரு பொருள் அல்ல, 2 பொருள். நினைத்ததை முடிக்கிறார், அவர் நினைத்ததை அல்ல. தளபதி மு.க. ஸ்டாலின் நினைத்ததை முடிக்கக்கூடியவர் நம்முடைய வேலு அவர்கள். அவர் நினைக்கிறார், இவர் முடிக்கிறார். நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. தோழர்களே, உங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டு கலாச்சாரத்தை இன்னும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். நாங்கள் அணைந்த மாட்டின் திமிலை விட்டு விடுவோம், ஆனால் தமிழ் என்ற திமிரை விட்டுவிட மாட்டோம் என்று தமிழன் இன்று வரைக்கும் ஏறு தழுவுதல் என்ற பழைய கலாச்சாரத்தை கட்டி காத்து வருகிறான் வாழ்க்கையில். இந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவியதற்காக தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் ஏவா வேலு அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா தமிழ்ச்சங்கம் தேவை? தமிழ்ச்சங்கம் என்பது என்ன? தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு அதிகார அமைப்பா? தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு பதவிக்கான அமைப்பா? தமிழ்ச்சங்கம் என்பது வாக்குகளை சேகரிக்கிற அமைப்பா? இல்லை தோழர்களே, பாரம்பரியத்தை நினைவூட்டுகிற அமைப்பு, நம்முடைய கலாச்சாரத்தை புதுப்பித்துக் கொள்கிற அமைப்பு, தமிழ் இலக்கியத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்ளுகிற அமைப்பு ஒரு தமிழ்ச்சங்கம். இதில் அரசியல் இல்லை, இதில் மதம் இல்லை, இதில் ஜாதி இல்லை, இதில் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட அபிலாஷைகள் எதுவும் இதில் இல்லை. இதில் இருப்பதெல்லாம் மொழி, இனம். மொழிக்கும் இனத்துக்கும் தான் இந்த அமைப்பு என்று அவர் திட்டவட்டமாக தீர்மானித்திருக்கிறார். தமிழ்ச்சங்கத்தை நோக்கி திரளாக வெள்ளம் வெள்ளமாக ஏன் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், தமிழ் ஓர் இளைப்பாறும் கருவி, தமிழ் ஓர் ஆலமரத்து நிழல், தமிழ் சட்டைக்குள் புகுந்து சடுகுடுபாடும் தென்றல், தமிழ் கோடையில் நம் தலையின் மீது தூவிவிட்டு போகிற பன்னீர் மேகம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்தான் தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு விருந்து என்று உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் இரவும் பகலும் போராடுகிறீர்கள். பதவி வேட்டை, புகழ் வேட்டை, பொருள் வேட்டை என்று மனிதன் வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். வேட்டை கலாச்சாரத்தை விட்டுவிட்டு மனிதன் வேளாண்மை கலாச்சாரத்திற்கு வந்து, வேளாண்மை கலாச்சாரத்தை தாண்டி தொழில் யுகத்துக்கு வந்து, தொழில் யுகத்துக்கு வந்து தொழில்நுட்ப யுகத்துக்கு மனிதன் வந்துவிட்டாலும் கூட தன்னுடைய முதல் கலாச்சாரமான வேட்டை கலாச்சாரத்தை இன்னும் அவன் விட்டுவிடவில்லை. வேட்டை என்பது மாறுவேடம் போட்டு வெவ்வேறு வடிவங்களில் மனித வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வேட்டையில் காயப்படுகிறீர்கள், மார்பிலே வேல்படுகிறீர்கள், உங்கள் உடம்பில் காயம்படுகிறது, வடுப்படுகிறது. இதற்கு மாற்று என்ன? கீரியும் பாம்பும் சண்டையிடும். கீரியும் பாம்பும் சண்டையிட்டால் பெரும்பாலும் கீரிதான்
வெல்லும், பாம்பை கொல்லும். பாம்பை கொன்று முடித்து அந்த கீரி தன் உடம்பை சுற்றி சுற்றி பார்க்கும், திரும்பி திரும்பி பார்க்கும். பாம்பின் கடி தன் உடம்பில் எங்காவது பட்டிருக்கிறதா என்று கீரி சோதிக்கும். எங்காவது காயம் இருக்கிறதா, வடு இருக்கிறதா, பற்பதிந்த தடம் இருக்கிறதா என்று பார்க்கும். பார்த்துவிட்டு அந்த கீரி ஓடிப்போய் ஒரு மூலிகையிலே புரளும். அந்த மூலிகை வேறு எதுவும் இல்லை தோழர்களே, கீரி புரண்டு கொண்டு தன்னை ஆற்றிக்கொள்கிற அந்த மூலிகைக்கு பெயர் அருகம்புல். அருகம்புல் என்ற மூலிகையிலே தன்னை தேய்த்து உருட்டி புரட்டி தன்னை தானே தோய்த்து கொண்டு அந்த விஷக்கடியிலிருந்து விடுபடும். வாழ்வெல்லாம் பாம்போடு போராடுகிற கீரிகளாகிய நீங்கள் இந்த தமிழ் என்ற மூலிகையிலே தான் நீங்கள் நடமாடிக்கொண்டு, தமிழ் என்ற மூலிகையிலே தான் புரண்டு கொண்டு உங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றிக் கொள்கிறீர்கள். இந்த தமிழ்ச் சங்கத்துக்கு வருகிற போதெல்லாம் நான் ஒன்று கேட்பேன், உங்கள் தமிழ்ச் சங்கத்தின் பணிகள் என்ன என்று கேட்பேன். தமிழ்ச் சங்கத்தின் பணிகள் என்றால் நாங்கள் கூடுவோம், விருது கொடுப்போம். இந்த விருது வாரியார் பெயரில் கொடுக்கப்பட்டதை பற்றி அமைச்சர் ரொம்ப அழகாக சிலாகித்து பேசினார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் வாரியார் பெயரால் வந்த இந்த விருதை ஏற்றுக்கொள்வாரா என்று அவர் ஐயத்தோடு கேட்டிருக்கிறார். இதில் என்ன இருக்கிறது? வாரியார் பெருமான் அப்படி அவர் பெயரில் கொடுத்தால் எனக்கு அது பெருமைதானே என் இஸ்லாமிய சகோதரர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை காட்டுகிற இந்த மத நல்லிணக்கத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பின்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி திருவண்ணாமலையில் இன்று நிகழ்ந்த இந்த நிகழ்வு, இந்தியாவுக்கு வழிகாட்டி திருவண்ணாமலையில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு. நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. தமிழ்ச்சங்கத்துக்கு நான் சில யோஜனைகள் கொண்டு வந்திருக்கிறேன். என் கருத்துக்கள் சிலவற்றை சொல்ல வந்திருக்கிறேன். தமிழ்ச்சங்கம் என்பது அதிகார மையம் அல்ல. தமிழ்ச்சங்கம் என்பது உதவி செய்வதற்கும் பதவி பெறுவதற்குமான ஊடுவழி அல்ல. தமிழ்ச்சங்கம் என்பது கேள்வி கேட்க வேண்டும், சில விவாதங்களை ஏற்படுத்த வேண்டும், சில பழைய கருத்துக்களை பரிசீலிக்க வேண்டும். இந்த சபைக்கு சராசரி வயது என்ன என்று கணக்கு பார்க்க வேண்டும். இந்த சபையின் சராசரி வயது நான் 40 என்று மதிப்பிடுகிறேன். இந்த சபையின் சராசரி வயது 40, கூட்டி கணக்கு கழித்து பார்த்தால். ஆனால் தமிழ்ச்சங்கத்தின் கூடுகிற மக்களின் சராசரி வயது 25 முதல் 30 இருக்கிற போதுதான் தமிழ் வளர்கிறது என்று அர்த்தம். தமிழ் சங்கம் வளர்கிறது என்று அர்த்தம். புதிய தலைமுறை தமிழ் சங்கத்துக்குள்ளே புகுகிறது என்று அர்த்தம். திருக்குறளில் 100 சொல். பொருள் புரிந்து கொண்டு மேனேஜ்மெண்ட் தேரி வேண்டுமா? இருக்கிறது. தூங்குக, தூங்கி செயற்பால, தூங்கற்க, தூங்காது செய்யும் வினை. இதை விட என்ன மேனேஜ்மெண்ட் தியரி? எல்லாம் இருக்கிறது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இதை விட என்ன இருக்கிறது? வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. இதை விட என்ன இருக்கிறது? உன் மோட்டிவேஷன், உன்னுடைய வாழ்வியல், உன்னுடைய மேலாண்மை, நேர மேலாண்மை, எல்லாவற்றுக்கும் திருக்குறள் இருக்கிறது. இதை 18 வயது இளைஞனுக்கும் யுவதிக்கும் கொண்டு போய் சேர்க்கத்தான் நான் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறேன். இந்த திருக்கூட்டம் என்னை வாழ்த்தி வரவேற்று எனக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம்.